வணக்கம் சுட்டி. எப்படி இருக்கீங்க எல்லோரும்? சரி, வாங்க கதை கேட்க போகலாம். ஒரு அழகான பெரிய காட்டுல ஒரு முயல், மான் அப்புறம் ஒரு யானையும் நெருங்கிய நண்பர்களாக இருந்தார்கள். எவ்ளோ அழகான காடு இல்லையா? ஒரு நாள் திடீரென்று காட்டில் புகை எழுந்தது. சிறிது நேரத்தில் அது பெரிய காட்டுத்தீயாக மாறியது. ஐயோ, காட்டுத்தீ பரவுது! ஐயோ, தீ வேகமாக பரவுது. என்ன பண்ணலாம்? என்ன நடக்கிறதுன்னு எங்களுக்கு தெரியவில்லை. நாம் எல்லாரையும் காப்பாற்றணும். ஆற்றங்கரைக்கு போனால் தீ வர முடியாது. அனைவரும் கேளுங்கள், தீ பரவுது. சீக்கிரம் ஆற்றங்கரைக்கு போங்க. வாங்க வாங்க, சீக்கிரம். குரங்குகள், மயில்கள், முள்ளம்பன்றிகள், சிறு மிருகங்கள் எல்லாம் அவர்களின் வார்த்தையை கேட்டு ஓடத் தொடங்கின. நான் தீய அணைக்க முயற்சி பண்ணுறேன். தண்ணி எடுத்துட்டு வாரேன். தன் தும்பிக்கையால் ஆற்றில் இருந்து தண்ணீர் எடுத்து தீ மேல் ஊற்றியது. அனைத்து யானைகளும் சேர்ந்து தண்ணீரை எடுத்துக்கொண்டு தீ எரியும் இடங்களில் ஊற்றினார்கள். நாம் எல்லாம் சேர்ந்து அணைப்போம். மெல்ல மெல்ல தீ குறையத் தொடங்கியது. இறுதியில் தீ முழுவதும் அணைந்தது. நாம் வெற்றி பெற்றோம். நன்றி நண்பர்களே. பிறருடைய துன்பம் நம்ம துன்பம் போல நினைக்கணும். இன்றைய திருக்குறள்: அறிவினான் ஆகுவதில்லை, பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றா கடை. இதுதான் உண்மையான அறிவு. என்ன குட்டீஸ்களே, இந்த கதை பிடிச்சிருக்கா? பார்கன வண்டர்வேல்ட சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான கதையுடன் வர்றேன். பாய்.